எங்கேயும் எப்போதும் BTM Jack Mackerel is always number one. BTM na tin fish na BTM. வெளிநாடுகளிலிருந்து வந்த 150 இலங்கையருக்கு கொரோனா தொற்று. வெளிநாடுகளில் நிர்கதியாகியுள்ள இலங்கையர்கள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்கிறார் சஜித் பிரேமதாச. முகக்கவசம் அணிந்தால் ஆபத்து, எச்சரிக்கிறது மருத்துவர்கள் குழு. போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட இளம் இலங்கை வீரர் அனைத்து வகையான கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து இடைநீக்கம். அமெரிக்காவில் ராணுவ வீரர் நினைவு தினத்தில் துப்பாக்கி சூடு 9 பேர் பலி. ஊரடங்கால் பறிபோனது வேலை, பெற்ற பச்சிளம் குழந்தையை விற்ற கொடூரம். ரஷ்யாவில் விபத்தில் சிக்கிய ராணுவ ஹெலிகாப்டர் 4 பேர் பலி. கம்பஹா மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ஆசனத்தை கூட கைப்பற்றாது என்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி. மீண்டும் சேவைகளை ஆரம்பித்தது யாழ் அஞ்சல் திணைக்களம். வெளிநாடுகளிலிருந்து அழைத்து வரப்பட்ட 150க்கும் மேற்பட்ட இலங்கையர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொரோனா தடுப்பு செயலணியின் தலைவர் ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா இதனை தெரிவித்துள்ளார். இதில் குவைத் மற்றும் துபாயிலிருந்து வந்த 123 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதேவேளை துபாயிலிருந்து கடைசியாக அழைத்து வரப்பட்ட 466 இலங்கையர்களில் பலருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருந்தமை கண்டறியப்பட்ட நிலையில் இன்று கட்டாரிலிருந்து 173 இலங்கையர்களுடன் வரவிருந்த ஸ்ரீலங்கன் ஏர் விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீசெல்ஸில் இருந்து நோயாளிகளை அழைத்து வந்து சிகிச்சை அளிக்கும் செயற்பாட்டை காட்டிலும் வெளிநாடுகளில் கொரோனா தொற்று நோய் காரணமாக நிர்கதியாகியுள்ள இலங்கையர்கள் தொடர்பில் அரசாங்கம் உரிய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். மத்திய கிழக்கு உட்பட ஏனைய நாடுகளில் கொரோனாவுக்கு மத்தியில் இலங்கையர்கள் பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். எனினும் அந்த விடயத்தில் அரசாங்கம் கவனத்தை செலுத்துவதாக தெரியவில்லை. சீசெல்ஸில் இருந்து நோயாளர்களை இலங்கைக்கு அழைத்து சிகிச்சை அளிப்பதற்கு முன்னுரிமை கொடுப்பதாக சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் நிர்கதியாகியுள்ளவர்கள் இலங்கைக்கு அந்நிய செலவாணியை ஈட்டிக் கொடுத்தவர்கள் என்பதை அரசாங்கம் நினைவில் கொள்ள வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் முகக்கவசம் அணியக்கூடாது, ஏனெனில் அது அவர்கள் சுவாசிப்பதை கடினமாக்கலாம் மற்றும் மூச்சுத் திணறல் அபாயத்தை அதிகரிக்கலாம் என்று ஜப்பான் குழந்தைகள் சங்கம் எச்சரித்துள்ளது. முகக்கவசம் சுவாசத்தை கடினமாக்குகின்றன, ஏனெனில் குழந்தைகளுக்கு குறுகிய காற்றுப்பாதைகள் உள்ளன. இது அவர்களின் இதயங்களில் சுமையை அதிகரிக்கிறது. முகக்கவசம் வெப்ப பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கின்றன. 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு முகமூடிகள் பயன்படுத்துவதை நிறுத்துவோம் என்று சங்கம் தனது இணையதள அறிவிப்பு தெரிவித்துள்ளது. குழந்தைகளிடையே மிக குறைவான கொரோனா வைரஸ் வழக்குகள் இருந்தன என்றும் பெரும்பாலான குழந்தைகள் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் ஜப்பான் குழந்தைகள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் பள்ளிகளிலோ அல்லது பகல் நேர பராமரிப்பு வசதிகளிலோ கொரோனா பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. ஹெரோயின் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டதை அடுத்து இலங்கை கிரிக்கெட் அணி வீரர் ஷெகான் மதுசங்க அனைத்து வகையான கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஹெரோயின் வைத்திருந்ததற்காக 25 வயதான கிரிக்கெட் வீரர் ஷெகான் மதுசங்க மற்றும் அவரது நண்பரும் மே 23 அன்று கைது செய்யப்பட்டனர். வடமேற்கு மாகாணத்தில் குளியப்பட்டியில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஷெகான் மதுசங்கவை ஜூன் 2 வரை காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். போதைப்பொருள் குற்றச்சாட்டு தொடர்பாக கைது செய்யப்பட்ட முதல் இலங்கை ஒப்பந்த வீரர் மதுசங்க ஆவார். 2018ஆம் ஆண்டில் சர்வதேச அளவில் அறிமுகமான முதல் போட்டியிலேயே வங்கதேச அணிக்கு எதிராக ஹாட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்தி பாராட்டுகளை பெற்றார் மதுசங்க. ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் இந்த சாதனையை நிகழ்த்திய 4வது வீரராக ஆனார். ஹெரோயின் வைத்திருந்ததற்காக கைது செய்யப்பட்ட பின்னர் வேகப்பந்து வீச்சாளர் ஷெகான் மதுசங்கவின் ஒப்பந்தத்தை இடைநிறுத்த இலங்கை கிரிக்கெட் திட்டமிட்டுள்ளது. SLC தலைமை நிர்வாக அதிகாரி ஆஷ்லே டி சில்வா கூறுகையில், இதுகுறித்து எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. அவர் ஒரு ஒப்பந்த வீரர். அவர் போதைப்பொருள் குற்றச்சாட்டு சுமத்தினால் அவரது ஒப்பந்தத்தை இடைநிறுத்த நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்துள்ளார்.
அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ராணுவ வீரர் நினைவு தினத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டில் 9 பேர் கொல்லப்பட்டனர். அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு தீவிர அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது. வல்லரசு நாடுகளில் ஒன்றான அமெரிக்கா உலக அளவில் கொரோனா தொற்று இறப்பு விகிதத்தில் முதல் இடத்தில் உள்ளது. அந்த நாட்டில் கொரோனா பாதிப்பவர்களின் எண்ணிக்கை 17 லட்சமாக உயர்ந்துள்ளது. மேலும் கொரோனா தொற்றுக்கு பலியானோர் எண்ணிக்கை 99,459 அதிகரித்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அனைவரும் வீடுகளில் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதனுடன் கடுமையான புயல்களும் அந்த நாட்டை உருக்குலைத்து வருகிறது. அமெரிக்காவில் ஒவ்வொரு வருட மே மாதத்தின் இறுதி திங்கட்கிழமை ராணுவத்தில் பணியாற்றி உயிரிழந்த வீர வீராங்கனைகளை நினைவு கூறும் நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. அந்த நாளில் விடுமுறை விடப்படும் அமெரிக்காவின் சிகாகோ நகரில் வசிக்கும் பொதுமக்கள் ராணுவ அருங்காட்சியகம், நூலகம் போன்றவற்றிற்கு செல்வார்கள். இது தவிர்த்து விடுமுறை நாளை கழிக்க பீச், ஏரிக்கு மக்கள் செல்வார்கள். மோட்டார் சைக்கிளில் நகர்வலம் வருவர். இந்த நிலையில் அமெரிக்காவில் சிகாகோ நகரில் நினைவு தின விடுமுறையில் கூடியிருந்தவர்கள் மீது நடந்த துப்பாக்கி சூட்டில் 9 பேர் கொல்லப்பட்டனர். கடந்த 2019 ஆண்டு இதேபோன்று நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 7 பேர் பலியாகினர். 43 பேர் காயமடைந்திருந்தனர். 2016 ஆண்டில் 6 பேர் கொல்லப்பட்டனர். 69 பேர் காயமடைந்தனர். இதேபோன்று 2015 ஆண்டில் பலி எண்ணிக்கை 12 இருந்தது. ஊரடங்கால் வேலையை இழந்து செலவுக்கு பணமில்லாமல் தவித்த தம்பதியினர் தங்களது குழந்தையை 22,000 ரூபாவிற்கு விற்ற கொடூர சம்பவம் இந்தியாவில் இடம்பெற்றுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்த மதன் சிங் சரிதா தம்பதியினரே இந்த கொடூர சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கூலித் தொழிலாளியான மதன் சிங்கிற்கு தற்போது எந்த வருமானமும் இல்லை. அவருடைய சொந்த மாவட்டமான மெகபூபா மாவட்டத்திலிருந்து இடம்பெயர்ந்து கூலித் தொழிலாளியாக வேலை செய்து வந்துள்ளார். இந்த தம்பதிக்கு ஏற்கனவே 7 வயதில் மகன் இருக்கும் நிலையில் 2 மாதங்களுக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அதே நேரத்தில் கொரோனா ஊரடங்கு காரணமாக மதன் சிங் வேலையை இழந்து வீட்டுச் செலவுக்கு பணமில்லாத காரணத்தினால் பக்கத்து வீட்டாருக்கு குழந்தையை விற்றுள்ளனர். இவ்வாறு 22,000 ரூபாவிற்கு பேரம் பேசி குழந்தை விற்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த தகவல் போலீசாரிற்கு தெரிந்ததை அடுத்து குழந்தையை விற்ற பெற்றோர், குழந்தையை வாங்கியவர் மற்றும் இதனுடன் சம்பந்தப்பட்டவர்கள் அடங்கலாக 5 கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ரஷ்யாவில் ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று பயிற்சியின் போது விபத்தில் சிக்கியதில் 4 பேர் கொல்லப்பட்டனர். ரஷ்யாவின் கிழக்கே அனாடிர் விமான நிலையம் உள்ளது. இந்த விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்காக அந்த நாட்டின் Mi-8 ரக ஹெலிகாப்டர் ஒன்று வந்துள்ளது. ஆனால் திடீரென ஹெலிகாப்டர் தரையிறங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதில் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியுள்ளது. அதில் பயணம் செய்த 4 பேரும் பலியாகிவிட்டனர் என கூறப்படுகிறது. தொழில்நுட்ப கோளாறால் ஹெலிகாப்டர் விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடும் என்றும், பயிற்சி மேற்கொண்ட பொழுது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது என்றும் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சீனாவில் புதிதாக 51 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. 51 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 40 பேருக்கு கொரோனாவுக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் வுகான் நகரில் தோற்றம் பெற்றதாக கூறப்படும் கொரோனா வைரஸ் தற்போது அங்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டாலும் உலகளவில் பல நாடுகளை அச்சுறுத்தி வருகிறது. அதிலும் குறிப்பாக இத்தாலி, அமெரிக்கா, பிரான்ஸ், ஸ்பெயின், பிரேசில், பிரித்தானியா போன்ற நாடுகளை அதிகளவில் பாதித்துள்ளது. உயிரிழப்புகள் அதிகரித்து செல்வது மட்டுமல்லாமல் தொற்றும் தினம் தினம் அதிகரித்து செல்கிறது. இதனால் இறப்புகள் மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இந்த நிலையில் சீனா வழமைக்கு திரும்பினாலும் தற்போது அங்கு புதிதாக 51 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் கொரோனாவின் மையமாக விளங்கிய வுகானைச் சேர்ந்தவர்கள் ஆவார். புதிதாக பாதிப்புக்கு ஆளாகியுள்ள 51 பேரில் 11 பேர் வெளிநாட்டு பயண தொடர்புடையவர்கள் என சீன தேசிய சுகாதார கமிஷன் கூறுகிறது. அறிகுறிகள் எதுவுமின்றி கொரோனா பாதிப்புக்குள்ளாகியுள்ள 40 பேரில் 38 பேர் வுகானைச் சேர்ந்தவர்கள். சீனாவில் அறிகுறி ஏதுமின்றி கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள 396 பேர் மருத்துவ கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. இதேவேளை வுகானில் கடந்த 10 நாளில் 60 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது.
ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் ரணில் விக்ரமசிங்க 1977ஆம் ஆண்டு முதன்முறையாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவான பேகமை தேர்தல் தொகுதி அமைந்துள்ள கம்பகா மாவட்டத்தில் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் அந்த கட்சி ஒரு ஆசனத்தை கூட கைப்பற்றும் சந்தர்ப்பம் கிடைக்காது என ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கம்பகா மாவட்டத்தைச் சேர்ந்த உள்ளூராட்சி சபை பிரதிநிதிகளில் பெரும்பாலானவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இருப்பதாகவும் அவர்களுடன் கடந்த சில தினங்களாக வெற்றிகரமாக சில சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி கம்பகா மாவட்டத்தில் 7 ஆசனங்களை கைப்பற்றும் என அந்த கட்சியினர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். இலங்கையில் அதிகமான வாக்காளர்களை கொண்டுள்ள மாவட்டங்களில் கம்பகா மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு 18 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்றனர். கம்பகா மாவட்டத்தில் 13 தேர்தல் தொகுதிகள் உள்ளன. அந்த மாவட்டத்தில் ஒரு நாடாளுமன்ற ஆசனத்தை கைப்பற்ற வேண்டுமாயின் குறைந்தது 70,000 வாக்குகளை பெற வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியினால் இந்த வாக்கு எண்ணிக்கையை பெற முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினர் தெரிவித்துள்ளனர். யாழ் மாவட்ட அஞ்சல் திணைக்களத்தின் செயற்பாடுகள் யாவும் மீண்டும் வழமைக்கு திரும்பியுள்ளதாக பிரதம தபாலக அதிபர் திருமதி சாந்தகுமாரி பிரபாகரன் தெரிவித்துள்ளார். பங்குனி மாதம் 20ஆம் தேதி முதல் கொரோனா அச்சம் காரணமாக நாடு முடக்கப்பட்ட நிலையில் அஞ்சல் திணைக்களத்தில் சகல சேவைகளும் நிறுத்தப்பட்டன. யாழ்ப்பாணம் அஞ்சல் திணைக்களத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் 50% ஊழியர்களின் பங்களிப்போடு அரசாங்கத்தின் கொள்கைக்கு இணங்க எமது சேவையானது மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மே 18ஆம் தேதியிலிருந்து இன்றைய தினம் வரை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் வழங்கப்பட்ட எமது திணைக்களத்தின் சேவையானது இன்றிலிருந்து வழமைக்கு திரும்பியுள்ளது. வழமையாக புகையிரதம் மற்றும் பேருந்துகள் மூலம் தபால் பொதிகள் வேறு மாவட்டங்களிலிருந்து யாழ் மாவட்டத்திற்கு எடுத்து வரப்பட்டது. நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக எமது திணைக்கள வாகனத்தின் மூலம் ஒரு கிழமைக்கு ஒரு தடவைகள் தபால் பொதிகள் கொண்டுவரப்பட்டு அவை மக்களுக்கு உரிய முறையில் வழங்கப்பட்டன. இன்றிலிருந்து அனைத்து சேவைகளும் வழமை போல் இடம்பெறும் என அவர் தெரிவித்துள்ளார்.